ஹலோ எவ்ரிவன். நீங்கள் பார்த்துட்டு தாசன் அகாடமி. நான் உங்கள் கிரிஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டின் சிறப்புகள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மதராஸ் மாகாணம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? பார்த்தீங்கன்னா 14/1/1969. இது யார் ரினேம் பண்ணுறதுக்கு முழு முழு காரணமாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை. அவர் தான் முதல் காரணமாக இருந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது மதராஸ் மாகாணம் தான் அழைக்கப்பட்டுச்சு. அவர் தான் அது தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் தான் ஸ்ட்ராங்காக கோரிக்கை வச்சார். அதனால தான் இது தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ மதராஸ் எப்பொழுது சென்னைன்னு அழைக்கப்பட்டுச்சு? ஆக்சுவலாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இந்த 1969 இருக்குங்க இல்லையா, இது 1996. இது அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா 1996 தான் பார்த்தீங்கன்னா மதராஸுங்கிறது அஃபிஷியலாக சென்னைன்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது மதராஸ் தான் அழைக்கப்பட்டுச்சு. ஓகே, இப்போ தமிழ்நாடு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுனா 18/7/2025 அப்போலேருந்து தமிழ்நாடு தினம் அனுசரிக்கப்படுது. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2022 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு தினம் நம்ம கொண்டாடல. இது யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இதை கொண்டு வந்தார். அவர் தான் தமிழ்நாடு தினம் அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு 2022 அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி அன்னிலேருந்து நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, தமிழ்நாட்டின் தலைநகர் எது? தமிழ்நாட்டின் தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். சென்னை தான் நம்ம தமிழ்நாடோட தலைநகரம். அதுதான் ஆசியாவின் டெட்ராய்ட். எல்லாமே சென்னை தான். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டம் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டம் இருக்குது. ரீசெண்டாக ஒரு 5 மாவட்டம் சேர்த்துருப்பாங்க. அதை சேர்த்து மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். இதுதான் தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவு. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 16வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. அதே மாதிரி உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னா, இது இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது இதோட பரப்பளவு? அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சதுன்னா. இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கேஸ், தமிழ்நாட்டின் மாநில பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா மரகதப்புறா. இது இங்கிலீஷில் எமரால்டு டவுன்னு சொல்லுவாங்க. அதுவும் தமிழ்நாட்டோட மாநில பறவை. அடுத்து தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சி இதுனா ஈழமன் பட்டாம்பூச்சி. அதுதான் தமிழ்நாட்டோட மாநில பட்டாம்பூச்சி. அது மாதிரி தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனைமரம். உங்களுக்கான ஒரு கொஸ்டின் இந்தியாவோட தேசிய மரம் எதுன்றதை நீங்கள் கீழே தெரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தமிழ்நாடு அரசு சின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தான் தமிழ்நாடு அரசு சின்னம். இதில் கீழே ஒரு மோட்டோ எழுதியிருப்பாங்க, அதாவது வாய்மையே வெல்லுன்னு சொல்லிட்டு. இது எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முண்டகனி உபநிடத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அது உங்களுக்கு சத்தியமே ஜெயதேன்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம அதில் வாய்மையே வெல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டின் மாநில பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம். நீங்கள் இந்தியாவின் மாநில பழம் எது, சாரி இந்தியாவின் தேசிய பழம் எது தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்படிதான் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எதுனா நீலகிரி வரையாடு. நீலகிரி வரையாடு தான் தமிழ்நாட்டோட மாநில விலங்கு. நம்ம தமிழ்நாட்டின் மாநில பூ, தமிழ்நாட்டின் மாநில பூ எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரியோசா லில்லி. அது தமிழில் செங்காந்தல் மலர்னு சொல்லுவாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட மாநில பூ. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளதுன்னு கேட்டிங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அது தமிழ்நாட்டில் மட்டும். இதில் அதிக சட்டமன்ற தொகுதிகள் கொண்டது எதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் அதிக சட்டமன்ற தொகுதிகள் கொண்டது. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மக்களவை தொகுதிகள் உள்ளது? ஆக்சுவலாக நாங்கள் 39+1 இருக்கிறது ஆக்சுவலாக தமிழ்நாடுன்னு சொல்லும்போது 39 மட்டும்தான். இந்த 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி தான் அந்த 1. அதை சேர்த்து 39+1 சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக தமிழ்நாடு மட்டும் எதுன்னு பார்த்தீங்கன்னா 39 மட்டும்தான் தமிழ்நாடுக்கு மட்டும். சரிங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநிலங்களவை தொகுதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 தொகுதிகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டின் பால் விகிதம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. அது மாதிரி எந்த மாநிலம் அதிக பால் விகிதம் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளா தான் அதிக பால் விகிதம் கொண்டது. தமிழ்நாட்டின் மாநில கீதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து. ஆக்சுவலாக அது நீராடும் கடலோரத்தின் ஆரம்பிக்கல அந்த பாடு தான். அது யார் ஏற்றுனாங்க, அது எந்த வருஷம் ஏற்றப்பட்டது, அது ஆசிரியர் யார், கீழே உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இது பார்ட் 1 தான். உங்களுக்கு இது ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். இதுக்கான PDF லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ கைஸ்.